வெல்கம் டு சாய் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளீட்டட் மேக்ஸி வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எப்படி என்ன தியரி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து கவனிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் அது. ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் இங்கே எடுத்திருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த 2.5 மீட்டரும் வேஸ்ட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி, சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நான் பிடிச்சி ஹெட் பின்ஸ் யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வந்து மடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டோட சுற்றளவு வந்து 28.5. ஸோ நான் வந்து 2.5 மீட்டர் துணி வந்து எடுத்துருந்துருக்கேன். ஸோ அந்த 2.5 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேஸ்டோட சுற்றளவு கூட ஈஸ் அலவன்சஸ் வந்து 4 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ 32 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்ற மாதிரி பிடிச்சி மடித்து ஹெட் பின்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீட்டாக வந்து அலைன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வந்து நீட்டாக இந்த மாதிரி எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அயர்ன் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணலை நான் இனி அந்த மேலே நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சோம் இல்லைங்களா, ப்ளீட்ஸ் பிடிச்ச இடத்துல ஜஸ்ட் ஹெட் பின் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஹெட் பின் போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் வந்து அலைன் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும், ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும். அதே மாதிரி கீழே பார்டர்ஸையும் வந்து நீட்டாக இந்த மாதிரி பிடிச்சி அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நீட்டாக அலைன் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ லைனிங் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் லைனில் வந்து சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம் 1.5 இன்ச். அதை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கை ப்ளீட்ஸ் பிடிச்சி அயர்ன் பண்ணி ஒரு சைடு ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா லைனிங் வந்து 2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். லைனிங் 2.5 எடுக்க கிடையாது. ஸோ லைனிங்கை வந்து அதே மாதிரி அதே வேஸ்ட் அளவுக்கு, அதாவது 22, அது கூட 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸஸ் சேர்த்து 32 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சி நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன் சீம் அலவன்சஸோடு சேர்த்தி. ஸோ லைனிங் தனியாக நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டோம், மெயின் ஃபேப்ரிக் தனியாக ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சாச்சு. ஸோ ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே மெயின் ஃபேப்ரிக் நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளீட்ஸ் பிடிச்சி, ஸோ அதையும் வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் வந்து நீட்டாக பிடிச்சி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அவசரமே இல்லை. மேலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யும் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டிச் பண்ணும் போதும். ஏன்னா நம்மளே பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே ஏதாவது ப்ளீட்ஸ் வந்து மடங்கிடும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ நம்ம போடுற தையல் வந்து கரெக்டாக ப்ளீட்ஸ் மேலே தான் விழுகுதா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மேக்ஸி தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டைமும் வந்து கம்மி. மேக்ஸிமம் எனக்கு இந்த மேக்ஸி வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு.
ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறமா ப்ளீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, தையல் போட்டோம் இல்லையா, தையல் போட்டதுக்கப்புறமா இங்கே சைடில் வந்து ஓப்பன் இருக்குது. ஸோ அந்த சைடை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம், தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டோட சைடில் தையல் போட்டுட்ருக்கேன். ஸோ இது என்ன ஆக்சுவலாக இந்த ப்ளீட்டட் மேக்ஸி தைக்கிறதுல வந்து என்ன டிலே ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஒவ்வொரு ப்ளீட்ஸும் பிடிச்சி நீட்டாக வந்து ஹெட் பின் போட்டுட்டு அதை அயர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதுதாங்க அதில் கொஞ்சம் டிலே ஆகும். அது அந்த டைமெல்லாம் சேர்த்து தான் 2.5 மணி நேரம்னு சொல்கிறேன். பட் அதர்வைஸ் அதை அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டிங்க அப்படின்னா தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ லைனிங்கையும் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வேஸ்ட்டுக்கிட்ட நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சி வச்சோம் இல்லையா, அது ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். சைட் பாடி ஜாயின் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த வேஸ்ட்டுக்கிட்ட சுற்றி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. ஸோ சுற்றியும் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. சுற்றி வந்து இந்த மாதிரி அடித்து ரெடி பண்ணிக்கோங்க. சுடிதாரை காட்டிலும் இது வந்து தைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான். என்னென்னா நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் அலைன் பண்ணுறதுமே ஈஸி தான், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்கர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து பாடி எடுத்துக்கலாம். நான் இங்கே பாடியில் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ரைட் சைட் மேலே லைனிங் வச்சு நெக்கு வந்து யூனிக்கு, ஸோ லைனிங் மேலே வச்சு அடிச்சிருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம், 1/2 இன்ச்சு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நாட்ச் போட்டுக்கோங்க. நாட்ச் போட்டுட்டு லைனிங் வந்து இப்படி திருப்பி வச்சு அடிச்சிருங்க. படிமான தையல் போடணும். ஸோ இந்த படிமான தையல் போடுறது வந்து நம்ம லைனிங் மேலே தான் போடணும், நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஸோ லைனிங் மேலே போட்டுருங்க தையலை. ஸோ போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து தையலே இருக்காது, தையல் பூரா உள்ளே போயிடும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் கட் பண்ண துணி. நான் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வச்சு தான் கட் பண்ணேன், லைனிங் யூஸ் பண்ணலை. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட அளவு தான் கரெக்டாக, மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு லைனிங் வந்து நான் கட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக் அடிச்சுட்டு ஷோல்டர், ஆர்ம், பெட்டு, சைடு பாடி, மேலே கீழே எல்லாமே வந்து சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சீல் பண்ணிக்கோங்க, லைனிங் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும். ஸோ இது வந்து மெயின் ஃபேப்ரிக் தான் கரெக்டான அளவு, லைனிங் வந்து எந்த எக்ஸஸாக இருக்கோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு நம்ம டார்ட் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே வந்து ஷோல்டருக்கு நேராக கீழே 4 இன்ச் ஹைட்டுக்கு 3/4 இன்ச் வித்துக்கு வந்து நான் டாட் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸும் வந்து ஃபஸ்ட்டு நெக் அடிச்சுக்கணும், 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ், நெக்கு ஜாயின் பண்ணி நாட்ச் போட்டு திருப்பி விட்டு படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மேலே போடணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே இருக்கக்கூடாது. படிமான தையல் போடும்போது கீழே நம்ம தையல் போட்டால் இப்போ நாட்ச் போடுற இடம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து லைனிங் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் போடும்போது மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடாது. நம்ம இந்த தையல் போடும்போது கீழே வந்து லைனிங், அந்த தையலுக்கான துணியும் வந்து லைனிங் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ போட்டுட்டு சுற்றியும் வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ண வேண்டாம், லைனிங் தான் நம்ம கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கை தாண்டி லைனிங் எக்ஸஸாக 1 இன்ச் 1/4 இன்ச் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் இந்த மாதிரி சுற்றி வந்து லைனிங் வந்து சீல் பண்ணி டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் பேக் பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சிக்கலாம், அதே 4 இன்ச் ஹைட்டு 3/4 இன்ச் வித்துக்கு. ஸோ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஈவனாக இருக்க மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்ட்டு 4 இன்ச் ஹைட்டு 3/4 இன்ச் வித்து. ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு அவுட்லைன் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ரைட் சைடு வந்து லைனிங் வச்சுட்டு கீழே பார்டர் கிட்ட ஒரு தையல் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சு படிமான தையல் வந்து லைனிங் மேலே போட்டுட்டா மெயின் ஃபேப்ரிக் மேலே தையலே இருக்காது. போட்டுட்டு ஃபுல்லாக துணியை வந்து திருப்பி விட்டுட்டு சுற்றியும் வந்து கோட் அடிச்சுக்கணும். எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து எது இருக்கோ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். லைனிங் மேலே தான் போடுவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருந்தால் கட் பண்ணிடுங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி நம்ம எது எக்ஸஸ் இருக்கோ அதை ட்ரிம் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக மெயின் ஃபேப்ரிக் தான் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ பாடி ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாடி ஃப்ரண்ட் அண்ட் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக எப்போவும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணும்போது படிமான தையல் போடுங்க, பேக் ஸ்டிச் போடுங்க, அண்ட் எண்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டர்கிட்ட. ஸோ 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ் வந்து ஈவனாக மடித்து வச்சு ஷோல்டர்கிட்ட நாட்ச் ஒன்று போட்டுக்கோங்க, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக. ஸோ ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவோட அந்த சென்டர் பாயிண்ட் நாட்ச் போட்ட பாயிண்ட்டை கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஷோல்டரில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடு அடிச்சுட்டு வாங்க. ஸோ ஒரு சைடு அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் அதே மாதிரி ஃபேப்ரிக்கை திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து நீங்கள் அடிச்சுப்பீங்க. ஸோ 2 சைடும் ஸ்லீவும் பாடியும் வந்து பாடியில் ஸ்லீவும் இந்த ஸ்லீவும் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு தையல் போட்டுட்டு திருப்பி விட்டு அதே மாதிரி அந்த சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவனாக வச்சு நாட்ச் போட்டுட்டு ஸோ இந்த நாட்ச்லேருந்து
ஒரு சைடு அடிச்சுட்டு வாங்க. ஒரு சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு அடிச்சுட்டு வாங்க. இது வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுன்றதில்ல. ஒரு வேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவும் ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். திருப்பி போட்டு அதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு, ஆம்பெட் சுற்றளவு, பாடியோட சுற்றளவு எல்லாமே ஒரு தடவை உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வந்து பாடி வந்து மேலே இருந்து ஸ்லீவ்லேருந்து கீழே வேஸ்ட் லெவல் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆம்பெட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். சீம் அலவன்சஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயினிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ப்ளஸ் ஷேப் அப்படின்றது வந்து நீட்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும் ஒரே இடத்துல. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே ஸ்கர்ட் பார்ட் தனியாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாடிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, மேலே பாடியோட வேஸ்ட்டும் கீழே ஸ்கர்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து வேஸ்ட் இடத்துல வந்து அளவு வந்து சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்று ஸ்கர்ட்டு மேலே கீழே முன்ன பின்னமாக இருக்கும், இல்லைன்னா மேலே ப்ளவுஸ் முன்ன பின்னமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு உள்ள அந்த பாடி பீஸை வந்து வச்சு 1/2 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். 1/2 இன்ச் வந்து சுற்றிலும் அடிச்சுட்டு வரணும். ஸ்கர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னா, ஸ்கர்ட் வந்து நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடுச்சு, லைனிங் இருக்கிற பக்கம் மேலே இருக்குது. அப்போ பாடி நீங்கள் உள்ளே வைக்கும் போது எப்படி இருக்கணும்னா, நல்ல பக்கம் வெளியே விட்டு லைனிங் வந்து உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணால் தான் ரைட் சைடு ராங் சைடும் ஒரே மாதிரி வரும். ஸோ மறந்துடாதீங்க, பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வெளியில் இருக்கணும். லைனிங் இருக்கிறது வந்து உள் சைடு இருக்கணும் பாடி பீஸ்க்கு. ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், இது லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளீட்டட் மேக்ஸி அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.